வணக்கம். வெல்கம் டு கூசா தெரப்பி அகாடமி ஆஃப் ஆர்ட் 64. இந்த அற்புதமான கூசா தெரப்பி ட்ரைனிங் கோர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது கூசா தெரப்பி சிறுநீரக கல் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதில் முதன்மையான இடத்தை வகிக்கிறது. முதலில் நாம் டயக்னோஸ் பண்ணும்போது அது எவ்வாறு நம் கால் பாதத்தில் குறிப்பிட்ட புள்ளியில் அது எவ்வாறு வலியோடு தன்னை தெரிவிக்கும் என்பதை நாங்கள் இப்போது உங்களுக்கு செய்து காட்டப் போய் டூல்ஸ் எனப்படும் இந்த கருவிகளும் இதற்கு மிக அற்புத உதவி செய்கிறோம். இது இரண்டையும் பயன்படுத்தித்தான் நாம் சிறுநீரக கல் பிரச்சனைக்கு தீர்வை காணப்போகிறோம். இது லெப்ட் சைட் கிட்னியை அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கல் இருக்கு, அதனால அவங்களுக்கு ப்ராப்ளத்தோட வந்திருக்காங்க. நாம லெப்ட் சைட் கிட்னியுடைய கிட்னி பாயிண்ட்டை டச் பண்ணி பார்க்கும்போது வலி இருக்காங்களா? ஸோ வலி வந்துட்டு அதிகமா இருக்கா? டூலை யூஸ் பண்ணி நாம அப்படியே பண்ணிட்டே வரும்போது ஜே மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கிட்னி ஸ்டோன் பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும், அந்த இடத்துல வந்து வலியும் இருக்கும். சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, இந்த ரெண்டுத்தையும் நாம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸ் மூமெண்ட்லேயே கொண்டு போனோம். அந்த ஸ்டோனை வந்து எடுத்து போயிட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த சிறுநீர் பை யூரினல் பிளாடருக்கு நாம வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறோம். அதை ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கூசா தெரப்பி. தென் வந்து ஸ்க்ரப்பர் மண்வெட்டி வச்சு நாம உடைச்ச பகுதிகளை சிறுநீர் பைக்கு தள்ளிட்டு வரணும். சிறுநீர் குழாய் வழியா யூரினல் டியூப், யூரேட்டர் டியூப், தென் யூரேட்டர் யூரினல் பிளாடர் இதெல்லாம் தள்ளிட்டு வந்து அந்த கிட்னி ஸ்டோனை இது பண்றோம். இதுதான் கிட்னி ஸ்டோன் ரிமூவலுடைய மெத்தடு. இதை பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியா நீங்க 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம். இந்த ஜே மூமெண்ட் தான் முக்கியமா வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்டா அமையுது. இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கான கிளியரான தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடிய முறை இதுதான்.